My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CMC வெள்ளூரில் இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தட் டு இன் வெரி அஃபோர்டபுள் ஃபீஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர் தான். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஓவரால் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 56,000 ரூபா. இது ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயரில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸுங்கிறது இன்னும் ஃபர்தராக குறையும். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப கம்மி தான். மற்ற ப்ரைவேட் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட் ஃப்ளோவாக இருக்கட்டும், கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி, இந்திய அளவில் நிறைய மாணவர்கள் போட்டி போட்டு எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கல்லூரி சிஎம்சி வெள்ளூர். இந்த சிஎம்சி வெள்ளூரில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா தே ஆர் ஃபாலோவிங் எ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதில் எப்படியெல்லாம் சீட்ஸ் இருக்குது, டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. இந்த 100 சீட்ஸில் நீங்கள் எந்தெந்த சீட்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள் அண்ட் அதில் அப்படி அந்த 100 சீட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ தட் நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலில் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் சிஎம்சி வெள்ளூரில் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னென்னா சிஎம்சி வெள்ளூரினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கி 8 February 2024 இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 March 2024 அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38 சீட் இருக்குது. இந்த 38 சீட்டு யாருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி April 11 நீங்கள் உங்களுடைய சர்ச்சஸ்லேருந்து அந்தந்த டயசஸ்லேருந்து நீங்கள் லெட்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் நீட் ஸ்கோர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கோரை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் டிஎன் மேனேஜ்மெண்ட் ரேங்க், நீங்கள் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தனியாக அப்ளை பண்ணணும். அங்கே நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதை கட்டி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனுடைய ரேங்க் லிஸ்ட்டையும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அண்ட் கவுன்சிலிங் பை தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் தேதியிலேருந்து இன்னிலிருந்து உங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறது இதே வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 100 சீட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. 100 சீட்டில் 50 சீட்டாக 2 இதாக பிரிக்கிறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 50% ஆஃப் சீட்ஸ் இருக்குது. இந்த 50% ஆஃப் சீட்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஓப்பன், இன்னொன்று மைனாரிட்டி நெட்வொர்க், இன்னொன்று சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது சீட் மேட்ரிக்ஸ். இந்த கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓப்பன் கேட்டகரியில் 2 சீட்டும், மைனாரிட்டி நெட்வொர்க்கில் 38 சீட் இருக்குது. சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாவில் சிஎம்சி வெள்ளூரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்னுடைய குழந்தைகளுக்கான ஒரு இடஒதுக்கீடு 10 இடங்கள் அவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதை அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதெல்லாம் சேர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்துடும். ரிமைனிங் 50 சீட்ஸுங்கிறது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் வரும். இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் 30% ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாவில் ஆல் ரிலீஜியனை சேர்ந்த மாணவர்களும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த 30% ஆஃப் சீட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது போக 20% ஆஃப் சீட் ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா. நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ரிஜிஸ்டர் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்த மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் சரி, பென்டகாஸ்டலாக இருந்தாலும் சரி, டிஎல்சி லுத்ரானா சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த 20 சீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த 30 சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜனை கிறிஸ்டியனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ரிலீஜனை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த 30 சீட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கோர்ஸ் டியூரேஷனுங்கிறது எல்லா இதில் இருக்கிற மாதிரி தான். 4.5 years கோர்ஸு, 1 year இன்டர்ன்ஷிப், ஸோ டோட்டலாக 5.5 years. ஸோ இது தவிர நமக்கு சிஎம்சி வெள்ளூரில் ஒரு 2 year பாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். வேறு எந்த ப்ரைவேட் காலேஜ்லேயும் பாண்ட் இல்லை தமிழ்நாட்டில்.
பட் தமிழ்நாட்டில் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிஎம்சி வெள்ளூர் தான். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க உங்களுக்கு சொல்கிற இடத்துல நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுக்குரிய சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஸோ இந்த மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய 38 சீட்ஸுக்கு நீங்கள் எந்த டயசஸை சேர்ந்தவர்களோ அந்த டயசஸில் நீங்கள் லெட்டர் வாங்கி சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் 5 year பை யோர் ஃபாதர், உங்கள் சர்ச் ஃபாதரும் அல்ல சர்ச் பாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து லெட்டர் வாங்கி நீங்கள் கொடுக்கணும். அதுக்குரிய ஃபார்மேட் எல்லாமே அனக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. நான் நம்மளுடைய அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேருந்து அந்த அனக்ஷர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் நான் உங்களுக்கு சொன்னபடி 30% ஆஃப் சீட்ஸ் அண்ட் 20% ஆஃப் சீட்ஸ்னு பிரிச்சிருக்கிறேன். இப்போது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது ஃபஸ்ட் இயர்னுடைய ஃபீஸு. ஃபஸ்ட் இயரில் டியூஷன் ஃபீஸ் வந்து 3000 ரூபா தான். கவர்மெண்ட் காலேஜை விட ரொம்ப ரொம்ப கம்மியான டியூஷன் ஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரே ப்ரைவேட் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர். இந்திய அளவில் இங்கே தான் கம்மி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் காலேஜ் அட்மிஷன் ஃபீ 16,660 ரூபா அண்ட் அதர் ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 22,235 ரூபா ப்ளஸ் ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி 14,435 ருபீஸ். டோட்டலாக 56,330 ரூபா 1 இயருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய இது போக ஹாஸ்டல் டெபாசிட் சார்ஜஸ் வந்து 10,000 ரூபா அண்ட் ஃபார் மென் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஃபார் உமன் 8,000 அண்ட் அப்ராக்சிமேட் எக்ஸ்பென்ஸ் பர் லிவிங் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8,000 அப்படிங்கிறது மென்னுக்கும் 6,000 உமனுக்கும். அதர் செலவுகள் வேறு ஏதாவது செலவுகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறதும் இட் வில் பி ஆடட் ஃபைன். ஸோ இதுதான் இந்த காலேஜோடைய ஃபீஸ். இவ்வளோ கம்மியான ஃபீஸ் 3,000 ரூபா டியூஷன் ஃபீஸில் உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் 2 years அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு மிஷனரி ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை அவங்க சொல்கிற வேறு ஏதாவது ஒரு ஃபீல்ட்லையோ நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும் வித் குட் சேலரி. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். இது சிஎம்சி வெள்ளூருடைய அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் லிங்க் இது பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் 2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேலிட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது தேவை. உங்களுடைய மொபைல் நம்பர் பேரண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட் 2 பேருனுடைய மொபைல் நம்பரும் தேவை. ப்ளஸ் இமெயில் ஐடி தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. நீங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ண வேண்டியதில்லை அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு திஸ் பேஜ். இந்த பர்டிகுலர் பேஜில் உங்களுடைய நேம் கொடுக்கணும் அண்ட் ஜெண்டர் கொடுக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி கிளிக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இனிஷியலுக்கு தனி காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் இனிஷியல் போடணும். உங்களுடைய 10th or 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய பேர் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதே ஸ்பேஸை ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சிஎம்சி வெள்ளூருக்கு நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, டேனியல் பிரதீப் என் பேர் போட்டிருக்கேன். நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி லாகின் ஐடி வரும். இது வந்து உங்களுக்கு மெசேஜ்லேயும் வந்துடும். உங்களுடைய நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். ப்ளஸ் இதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது, எழுதி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இதுதான் உங்களுடைய லாகின் ஐடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாகின் ஐடியும் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் இயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைன்இன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் பண்ணிடலாம். உள்ளே போன உடனே போகிறதுக்கு முன்னாடி ஓடிபி கேட்கும். உங்களுடைய ஃபோனுக்கு ஓடிபி வரும் ரிஜிஸ்டர்ட் நம்பருக்கு. ஓடிபி வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ பி சீயிங் திஸ் பேஜ். இந்த பர்டிகுலர் பேஜ் வந்துடும். இங்கே உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் ஆக்குபேஷன் அண்ட் இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஃபாதர் நேம் கொடுத்துருக்கேன், இனிஷியல் தனியாக கொடுத்துருக்கேன். மதர் நேம் கொடுத்துருக்கேன், இனிஷியல் தனியாக கொடுத்துருக்கேன். அண்ட் மதருடைய ஆக்குபேஷன் ஹோம் மேக்கர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் வரீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இது நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ரிலீஜியனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியன்னா கிறிஸ்டின் செலக்ட் பண்ணுங்கள். ஹிந்து, இஸ்லாம், ஜெயின், சீக் அண்ட் அதர்ஸ் வேறு எந்த ரிலீஜனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதர்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குரிய இது வந்துடும். நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நான் கிறிஸ்டின்றதுனால கிறிஸ்டின் ரிலீஜன் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி செலக்ட் யுவர் கம்யூனிட்டி அப்ராப்ரியேட்லி. தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அண்ட் மோஸ்ட் பேக்வேர்ட் எம்பிசி அண்ட் பிசி அண்ட் அதர்ஸ் ஓப்பன் கேட்டகரிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நான் இந்தியன், நீங்களும் இந்தியன் தான். ஸோ இந்தியன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு. ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் எல்லாம் சிங்கிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் டங் என்னுடைய மதர் டங் தமிழ்ன்றதுனால தமிழ் கொடுத்துருக்கேன். உங்களுடைய மதர் டங் தெலுங்காக இருந்துச்சுன்னா தெலுங்கு கொடுங்க, மலையாளம்னா மலையாளம் கொடுங்க, தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க. அண்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது நான் இந்த இடத்துல ஸ்டேட் போர்டில் படித்தேன் அப்படின்றதுனால +2 டிஎன் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் விண்டோ வரும். அதில் ஹையர் செகண்டரி போர்ட் அதர் தேன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதர் தேன் தமிழ்நாடு, ஹையர் செகண்டரி போர்ட் அதர் தேன் தமிழ்நாடுன்னு இருக்கும். இது வந்து சிபிஎஸ்சி கீழே வரும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை, நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா அதுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ரேட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை படித்து பார்த்துட்டு, ஏன்னா ஒன்ஸ் கொடுத்துட்டா எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது வரும். இங்கே குரூப் ஏ அண்ட் குரூப் பி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. குரூப் ஏல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த கோர்சஸ் எம்பிபிஎஸ் கோர்சஸ் இருக்கும். அண்ட் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா பிஜி டிகிரி ஃபெலோஷிப் கோர்சஸ். அண்ட் குரூப் ஏலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஃபிசியோதெரப்பி கோர்சஸ், இந்த மாதிரியான பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ராப் டவுன் விண்டோ கோர்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிருப்பாங்க. எம்பிபிஎஸ் தான் பெரும்பாலும் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எம்பிபிஎஸும் இங்கே செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் 7 கோர்சஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் எம்பிபிஎஸ் போடலாம், பிஎஸ்சி நர்சிங் போடலாம், அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி போடலாம், பிபிடி, இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் இங்கே இருக்கிற ஆப்டோமெட்ரி அண்டு நீங்கள் இருக்கிற எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸும் நீங்கள் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கும் தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது மட்டும் வரும். அண்ட் கேட்டகரி அப்ளையிங் அண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஓப்பன், மைனாரிட்டி நெட்வொர்க், சிஎம்சி ஸ்டாஃப்னு சொல்லி 3 இது இருக்கும். நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் செலக்ட் மைனாரிட்டி நெட்வொர்க். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் இண்டியா ஓப்பன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து சிஎம்சி ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அதை கொடுங்க, இல்லைனா மைனாரிட்டி நெட்வொர்க் ஆல் இண்டியா ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய மைனாரிட்டி நெட்வொர்க்கோட நேம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ வந்து உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டயசஸில் வரீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் கோயம்புத்தூர்ன்றதுனால கோயம்புத்தூர் டயசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை நீங்கள் சிஎஸ்ஐ டினாமினேஷனில் இல்லாமல் வேறு டினாமினேஷனை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் நாட் சூஸ் கோயம்புத்தூர் டயசஸ், ஏன்னா சிஎஸ்ஐயில் நீங்கள் இல்லைன்றதுனால. பட் ஒருவேளை நீங்கள் சிஎஸ்ஐ கேட்டகரியில் இருக்கீங்க, சிஎஸ்ஐ டினாமினேஷனில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் கோயம்புத்தூர் டயசஸ். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டியன் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரிஸ் அவைலபிள் ஃபார் யூ, கைண்ட்லி செக் அனெக்ஷர் 4 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இந்த அனெக்ஷர் 4 வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, எந்த டயசஸ் இல்லை, எந்த மைனாரிட்டி நெட்வொர்க்கு கீழே வரீங்க அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். இதை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்பவும் மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு 500 rupees அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 1200 டோட்டல் அட்மிஷன் ஃபீ ப்ளஸ் ஒரு 500, எனக்கு டோட்டலாக 1700 rupees அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல ஹேவ் யோர் பிரதர் ஆர் சிஸ்டர் ஆல்சோ அப்ளைடு ஃபார் த அபவ் கோர்சஸ். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நான் நோ தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ ஹவ் கன்ஃபார்ம்டு த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். இது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது கோர்சஸ்க்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் கோர்சஸ் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் போகிறீங்கன்னா தட் இஸ் யுவர் செகண்ட் ஆர்டர். அண்ட் தேர்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை ஆப்டோமெட்ரி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்டோமெட்ரி ஷுட் பி ஆர் தேர்ட் ஆர்டர். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இப்போ கொடுக்குற இந்த ஆர்டர் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஃபார் இந்த குரூப் ஏல இருக்கக்கூடிய அதர் கோர்சஸ்க்கு. எம்பிபிஎஸ்சில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷம். ஒரு வேளை அங்கே கிடைக்கல, ஆனால் சிஎம்சியில் வேறு ஏதாவது கோர்ஸ் கிடச்சா கூட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ். ஃபைன். இல்லைனா அதை பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்துடும். இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோனுடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 KB இருக்கணும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். 50 KB. ஃபோட்டோ வந்து உங்களுக்கு 80 KB இருக்கணும். உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஸ் வெல் அஸ் ரீசன்ட் சிக்னேச்சருடைய ஸ்கேன்டு காப்பி. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். பற்றி செப்பரேட்டாக வேணால் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க, ஒரு வேளை இதில் வந்து உங்களுக்கு சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாப்அப் விண்டோ அப்படிங்கிறது வரும். சிக்னேச்சர் ஹாஸ் டு பி லெஸர் தேன் 50 KB. அப்போ நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா திரும்ப சப்மிட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொடுத்தானே ஓகே வரும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் பேமெண்ட் பேஜ். ஸோ நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம், அப்புறம் கோர்ஸ் அப்ளைட் கொடுத்துட்டோம், அப்லோட் ஃபோட்டோ அண்ட் இமேஜ் கொடுத்துட்டோம். இப்போ பேமெண்ட் ப்ராசஸில் இருக்கிறோம். பேமெண்ட் ப்ராசஸ்
3 மெத்தட் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்குடைய செல்லானை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் போய் டேரெக்டாக பே பண்ணலாம். 1700 rupees என்னோடய கேட்டகரிக்கு, உங்கள் கேட்டகரிக்கு மாறலாம். இல்லைனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் பிரிண்ட் அவுட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வேளை இப்போ பண்ணல, நான் கடைசியில் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ பேக், லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம். அல்லது இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியூ ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துடலாம். இல்லை நான் வந்து பேமெண்ட்டுக்கு செலான் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலான் டவுன்லோட் ஆயிரும். செலான் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுடைய டெம்பரரி லாகின் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐடி தான் உங்களுக்கு இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சுக்குனாலும் நீங்கள் போகலாம். ஐசிஐசிஐ பேங்க் போய் நீங்கள் வந்து இதை அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வந்து சப்மிட், இங்கே சீல் வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் யார் அப்ளிகேஷன். நான் இன்னும் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலன்றதுனால பெண்டிங் அப்ரூவல் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ குழப்பங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு மிஸ் பார்க்குற அகாடமி ஆயத்தமாக இருக்குது. சிஎம்சி வெள்ளூரில் 2 வருஷம் பாண்ட் இருக்குது. ஸோ மேக் sure that you are ready to work under CMC for 2 years. After completing your MBBS, நீங்கள் 2 வருஷம் அவங்க சொல்கிற இடத்துல வேலை செய்யணும். அதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சிஎம்சி வெள்ளூர் சூஸ் பண்ணால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் குட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா. ஸோ தாராளமாக சூஸ் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.